வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு என்ன என்ன சமையல் பண்ண போறேன்னா காலையில லீவு. சரி, அதனால இன்னைக்கு லேட்டா சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, காலையில முடிச்சிருப்பேன். இன்னைக்கு பருப்பு குழம்பு, சேனக்கிழங்குல இன்னைக்கு ஒரு பிராங்க் பண்ணுவோம் காலையில. சரி, சேனக்கிழங்குல பெப்பர் சிக்கன் மாதிரி வைக்க போறேன். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்காகவே தெரியும். ஆமா, அது வருஷங்கள் சிக்கன் பெப்பர் சிக்கன் சொல்லிடுவோம். அது நாங்க சாப்பிடாம இருந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. நீ சாப்பிடாம இருந்து ஒரு 30 வருஷம் இருக்குமா? 30 வருஷம். உனக்கு விவரம் தெரியும். சரி, 12 வயசுல இருந்து நான் சாப்பிடல. அதை இப்ப காலையில பிராங்க் பண்ண போறோம். சரி, அவ நம்ப மாட்டா. நான் சிக்கன் இது பெப்பர் சிக்கன் சொல்ல போறோம். சரி, ஆனா இங்க பாருங்க, சேனக்கிழங்கு நல்ல உடனே வைக்காதீங்க. யார் வாங்கினாலும் ஒரு வாரம் வாட விட்டு வைங்க. அப்படின்னா அந்த நாக்குல இந்த காரம் இருக்காது. எது சேனக்கிழங்குன்னா இந்த ஃபங்க்ஷன் வீட்டுல தானே கட் பண்ணி போட்டு வைக்காங்க. கல்யாண வீட்டுல இது என்னுடைய டூல்ஸ் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, உன்னுடைய அது ஸ்பாஞ்ச் இதெல்லாம் அங்க வெளியில வச்சிட்டேன். இது நேத்து ஒரு மேக்கப் போயிட்டு வந்தேன். அதை ஃபுல்லாவே அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். ஆமா, அதான் நல்லது. சேர விட்டுட்டா அது ஒரு மாதிரி ஆயிரும். க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது காயணும். ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளியில காயும். வேற என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு அவ்வளவுதான், சிம்பிள் தான். காலைல தோசை. சரி, எறும்பு பாருங்க, எறும்பு எப்படி எறும்பு வந்துருது, பள்ளி வந்துருது. பள்ளி ரொம்ப இருக்குங்க. ஆமா உறவுகளே, ஏதாவது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பள்ளி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கிளீனா தான் வச்சிருக்கோம், ஆனாலும் பள்ளி நிறைய வருது. வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அத கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்ப ஆஃப் பண்ணிடுவேன். பள்ளி நைட்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தரையில நாய்க்குட்டி மாதிரி விளையாடுது, காலுக்குள்ளே விளையாடுது. பள்ளி ரொம்ப இம்சையா இருக்கு. சாப்பாடு பொருள் வாய் வைக்கிற மாதிரி வருது, ஆனா வாய் வைக்கல, வாய் வைக்கிற மாதிரி வருது. எல்லாமே நம்ம சேஃப்டியா மூடி தான் வச்சிருப்போம். எல்லாம் பத்தி மேல வந்து வச்சிருப்பேன். இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, பள்ளி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அத கொல்ல கூடாது, அத கொல்லாம கூடாது, ஆனா அது வரவும் கூடாது. அதுக்கு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க நீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது தெரியுமா? நம்ம ஊருக்கு வந்தே பாரத் இன்னையில இருந்து தொடங்குது. உங்களுக்கு சென்னை டு நாகர்கோயில். சூப்பர். நம்மளும் வந்தே பாரத்ல போகணும்னு நினைக்கிறோம். போவோம் கண்டிப்பா. ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை வந்தே பாரத்ல போகணும்னு. எதுக்கு ஆசை இல்லையா? அங்க கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆசை. சாப்பாடு நல்லா இருக்குமோ அங்க? தெரியல. ஒருத்தங்க நல்லா இருக்குங்க, ஒருத்தங்க ஸ்மாரா இருக்குங்க, தெரியல. அவங்க லக்க பொறுத்து. நம்ம போகையில நமக்கு என்ன அமைதோ அதுதான். அப்படி இல்ல, அந்த பணத்தை பொறுத்து. பணம் இவ்வளவு பணம் வாங்குவாங்க நினைக்கிறேன். பணம் இவ்வளவு பணம் வாங்குவாங்க அப்படி கிடையாது. பொறுத்தெல்லாம் கிடையாது. ஒரு நேரம் நம்ம வீட்லயே ஒரு நேரம் நல்லா வைக்கும், ஒரு நேரம் டேஸ்ட் எல்லாம் போயிருது. இல்ல நான்வெஜ்லாம் உண்டா அங்க? உண்டு. நான்வெஜ், வெஜ். சரி, நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குமோ அதுதான். வந்தே பாரத் இன்னைக்கு 3 ட்ரெயின் தொடங்கி வைக்காங்க உங்களுக்கு. நம்மளுக்கு நாகர்கோவில் டு சென்னையா? ஆமா, சென்னை. அது ஒண்ணு. இன்னொரு வண்டி நமக்கு ஒரு ரெகுலர் வண்டி ஓடுது. ரெகுலர் வண்டி ஒன்னு ஓடிட்டு இருக்கு. இது வாரத்துல 4 நாளா நினைக்கிறேன். ஆனா இதுதான் நிக்கும், அந்த வண்டி நிக்காது. அது நிக்காது. டெய்லி ரெகுலர் வண்டி நிக்காது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் ஓடுறது. நம்ம கோயில்பட்டி ஸ்டாப்ல நிக்கும். ஆனா அந்த வண்டி நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு இந்த மக்கள் தொகை பெருத்துருச்சு. ஆட்கள் நிறைய போக வர இதாயிட்டாங்க. அப்படிங்கிற கேட்காங்க, எல்லாரும் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நம்ம ஊரு இங்க இருந்து நம்மளுக்கு திருநெல்வேலியோ மதுரையோ டிராவல் பண்ணா 1.5 hour ஆகுது. அப்படிங்கிற நம்மளுக்கு நின்று போனாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரு ரயில்வே ஸ்டேஷன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாரு. அப்பா பக்கவா இது. மிந்தினா அடிக்கடி ட்ரெயின்ல போவோம். நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து ட்ரெயினே போகல. ஆமா, என்ன போன் அடிக்குது. ஃபோன் யார் தெரியுமா? காவியா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஒரு வேலை பண்ண போறாங்க. இன்னைக்கு காவியா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங். என்ன அப்பா போய் இன்னைக்கு காவியால மாட்டி விடுதேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மாட்டி விடுறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, மாட்டி விடணும். அதெல்லாம் நல்லா படிக்க தெரிஞ்சுக்கிறா. என்ன இந்த ஃபோன் கொஞ்சம் அதிகம் பார்த்துட்டு இருக்கா இன்னைக்கு. அதுதான் ஃப்ரெண்டு ஃபோன் போடுதான் காவியான்னு. இல்லைம்மா இப்போதான் எழுச்சி பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு. சரி அப்படின்ட்டா. இன்னைக்கு ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும் 2 பேரும். அவங்க அப்பாவும் அவங்களும் போகிறாங்க. இன்னைக்கு அவளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பைப் மேலே கிச்சன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா பயப்பட மாட்டான். அவன் மேல தப்பு இல்லை, அதனால அவள் பயப்பட மாட்டான். என்ன தப்பு இருக்காது. தப்பு இருந்தால் தான் பயப்படுவா.
ஃபோன் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி திடீர்னு ஃபோன் வந்துடுது. சோறு வடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டே இப்போ ஒரு 10 நாள் இருக்குமாம்மா? 10 நாள் இருக்கும். குழம்பே சரியா கூட வைக்கல. ஃபங்க்ஷன் வீடு வெளியூருக்கு போயாச்சு. ஒரே ஆமா அவளுக்கு காவியால் பண்றதே நம்மள அப்படியே சாப்பிட்டுக்கிடுவோம். ஆமா அதனால அப்படியே குழம்பு வச்சு தொடுகறி வச்ச சைடு டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிடணும். ஆமா நேத்து ஃபங்க்ஷன் வீடு, முந்தானத்து ஒரே சோறு தான். அதுக்கு பிறகு ஒரே சோறு. பிறகு அங்கிட்டு 2 நாள் முன்னாடி வெளியூர் போயாச்சு. என்ன சாப்பாடே சரியான முறையில் வீட்டில் பண்ணலை. ஆமாம் அதுதான் சாப்பிட்டு, இல்லாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்படிதான். ஆமாம் இப்போ பருப்பு ரெடி பண்ணிட்டு நான் தலையை உடுத்திட்டு வரேன். டீ குடுக்க என்ன? டீ அடுப்பு வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் டீ குடிக்கணும்னு ஆசை. காலைல இன்னும் ஒன்றும் சாப்பிடல. மணி 9. தோசை சாப்பிடனா இன்னும் சாப்பிட மாட்டேங்க. தோசை சாப்பிட்டா மதியம் சாப்பிட முடியாது. அது வேற. காலைல சீக்கிரம் எழுந்தானா அந்த வேலைகள். நீங்க காலைல எழுந்து வாக்கிங்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன். நாங்க நல்லா தூங்கிட்டோம். நானும் காவியாவும் நல்லா தூங்கிட்டோம். நேற்று நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போன அப்படின்னு நீ தூங்குறது தப்பு இல்லை. 4 மணிக்கு எழுந்தேன். 4 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி ஸ்பாட்டுக்கு நம்ம சீக்கிரமா போயிட்டோம். பொண்ணு அழைச்சி வந்தது 1 மணி வரைக்கும் அழைச்சி கொண்டு வந்தாங்க. நம்ம சீக்கிரம் போயிட்டோம். நம்ம போய் 1 மணி நேரம் ஆச்சு. கஷ்டம் பொண்ணே வந்துச்சு. அம்மா பொண்ணே வந்துச்சு. சரி என்ன செய்ய, போற இடத்துல அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பசும்பால் நாக்கல ஆடை வருது. ஆடை எடுத்தாலுமே வந்துருக்குங்க. ஆடை நல்லா பயங்கரமா வரும். எனக்கு நாட்டு சக்கரை தானே போட்டிருக்க? இல்ல ரெண்டுலயுமே கொஞ்சம் மொத்தமா இது பண்றதுனால கொஞ்சம் சீனி போட்டு வச்சு ஒரு ஆத்து கூட எனக்கு ஆத்து போட்டு விடு. ஆனா காலையில அப்படி போறது நல்லா தான் இருந்துச்சு. என்ன இல்ல கிளம்பி காலையிலேயே குளிச்சு கிளம்பி ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வேலைக்குன்னு போகிற இது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன சும்மா தான் வெட்டியா அன்னைக்கு தூங்கிருக்கோம். நேற்று தூங்காததுக்கு இன்னைக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். ஈக்குவல் பண்ணி தூங்கி நேற்று மதியமும் தூங்கல தெரியுமா? நம்ம தூங்கல அப்படியே முடிச்சுட்டு வந்து சென்டருக்கு போயிட்டேன். சென்டர்ல இருந்து 2:30 மணி தான் வந்தேன். வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடல நேற்று சாப்பிடல. நேற்று அங்கே ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டதோட சரி காலையிலே சாப்பிட்டதோட நைட்டு தான் சாப்பிட்டோம். வந்து கொஞ்ச நேரம் இருந்தா ஆனால் தூங்க நேரம் இல்லை. அப்படியே காவியா இன்ஸ்டால அப்படி பாத்ரூம் போயிருக்கல. ஸ்கூல் கிளம்பணும் அவார்டில் இருக்கு அசால்ட்டா. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அவளுக்கு. ஆமா ஃப்ரெண்டு போடுதாங்க. அம்மா ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. அதனால அவள் ஃபோன் வந்துகிட்டே. இன்னொன்று என்னன்னா இது வந்து புது ஸ்கூலு. ஆமா தான் போயிருக்கோமா. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஸ்பெஷல்னா நீங்க பேரண்ட காவியாவோட பேரண்ட பார்க்கணும் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறாங்களாம். எங்களை வந்து பார்த்ததே இல்லை. புது அந்த ஸ்கூல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் உங்களையும் என்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். சரி அதுக்காண்டே ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பருப்பு கீழே அந்த பிள்ளைகள்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க மாட்டாங்களா? நம்மள வீடியோ பார்க்காங்க. இந்த நேர்ல பார்த்தா அது ஒரு மாதிரி இல்ல. ஓ அப்படி சொல்லுறியோ? வீடியோல பார்க்கிறது வேற, நேர்ல பார்க்கணும். வீடியோல பார்க்கிறது ஒரு மாதிரிங்க, நேர்ல பார்த்து பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல. சரி ரைட் ரைட். அதுக்காண்டி தான். உங்க அம்மா வருவாங்களா அப்பா வருவாங்களா? காலையில எத்தனை 3 ஃபோன் வந்துருச்சு நினைக்கிறேன். காலையில இருக்கு அம்மா. காலையில 3 ஃபோன் வந்துருச்சு. இது என்ன பருப்பு குழம்பா? பருப்பு குழம்பு. பருப்பு குழம்பு இப்படித்தான் வைப்பேன். நமக்கு பிடிச்ச பருப்பு குழம்பு. ஆமா பிடிச்ச பருப்பு குழம்பு இல்ல, பருப்பே மொத்தத்துல பிடிக்கும். எப்படி வச்சாலும் பருப்பு வச்சா சாப்பிடுவாங்க. நேத்து கல்யாண வீட்டுல பாத்தியாம்மா? பாத்தியா சாம்பார் 3 டைம் வாங்கிட்டேன். ரசம் புளிப்பா இருந்தாலும் ரசம் வாங்கல. அதான் நான் என்ன சொல்றேன், பருப்பு கலக்கி வச்சா ஃபேமிலியே நல்லா சாப்பிடும். பருப்பு நல்லா சாக்கணும். தோரம் பிடிக்காது. தோரம் பருப்பு எனக்கு பிடிக்காது. பாசி பருப்பு. இப்போ ஒரு பருப்பு என்ன பருப்பு மாதிரி மைசூர் பருப்பா? ஆனால் நம்ம இப்போ தானே வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி சில நேரத்துக்கு ரேஷன் கடை பருப்பு சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இப்போ ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு இருக்குல்ல, ஆமா அது ரேஷன் பருப்பு சேர்த்தா மிக்ஸ் பண்ணி தான் போடுதேன். சாம்பார் வச்சா நல்ல குளு குளு நல்லா கட்டியா. மைசூர் பருப்பு பாதி
ரேஷன் பருப்பு பாதி பாதி. ஆமா, அதான் அது நல்லா டேஸ்டா இருக்கும். அரிசியுமே நல்லா இருக்குல்ல. ஆமா, அரிசி சூப்பரா இருக்கு. சரி, இப்போ இந்த அரிசி எவ்வளவு கிடக்கு? அது இருக்கு, இன்னும் இருக்கு, நிறைய 8 கிலோக்கு மேல இருக்கு. இந்த தம்பி அன்னைக்கே சொல்லிட்டான், வேணா சொல்லுங்க அப்படின்ட்டான். இருக்கு. அது நம்ம வந்து அவ்வளோ அரிசி வாங்க மாட்டோம் நம்ம காடுக்கு. அதனால தேவைக்கு தக்கனதான் நான் வாங்குவேன். இப்போ எனக்கு ஒரு கிலோ ஒரு மேக்ஸிமம் 1 கிலோ கொடுக்காங்கன்னா அதுல இருந்து கம்மி பண்ணி தான் நான் வாங்குவேன். அது மாசம் நான் கரெக்டா வாங்க மாட்டேன். அந்த மொத்தமா வாங்க மாட்டோம், நம்ம தேவையில்ல வாங்குமா, வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. ஆமா, நம்ம தம்பி அங்க வேலை வாங்க தம்பி சித்தி மகன் அவன் சொல்லிடுவான். நான் இட்லிக்கு போட்டுக்கிடுவேன். அது கொஞ்சம் இட்லி கொஞ்சம் போட்டு அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ரேஷன்ல பொருள் சூப்பரா இருக்கு. ரேஷன் அரிசி நல்லா இருக்கு, சீனி நல்லா இருக்கு, பருப்பு நல்லா இருக்கு. இப்போ இந்த பாமாயில் போற அந்த அப்பளம் பொரிக்க அது ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் தனியா. இவ என்ன இன்னும் கிளம்பாம இருக்கா? ஸ்கூல் போகணும், மணி 10 போகுது. சரி, நீங்க கிளம்பிட்டு வாங்க. சரி, ரைட். கிளம்பிட்டு வாங்க. என்ன தெரிகிறது? அது கவிகுரு மேடம், என்ன பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? உறவுகளுக்கு சொல்லிட்டியா? என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் கிளம்பலையா? கிளம்பணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க, பலபடி 3 தடவை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு, அப்பா கிளம்பி. சரி, கிளம்பு, வெயில் ஏறிக்கிட்டு இருக்கு, போயிடுறோம். ஓடியா கிளம்பிட்டு குஜாலா விளையாண்டுட்டு இருக்க. பயத்துல இருக்கேன். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். வாங்க சார், வாங்க. ஸ்கூல் கிளம்புவோமா? கிளம்பியாச்சா? கிளம்புவோம். சரி, போயிட்டு வாங்க. சரி, என்ன போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு காவியால பத்தி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால வெயிட் பண்ணுவோம். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப வந்து பாப்போம், சாப்பிடும்போது பாப்போம். ரைட். உறவுகளே, சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன், சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சுது. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, வரட்டும். வந்த உடனே நம்ம காவியாவை சேனக்கிழங்க பெப்பர் சிக்கன் சொல்லி ஏமாற்ற போகிறோம். சரியா? பாப்போமா? பாருங்க, நான் இந்த வீடியோவில் காமிக்கேன் பாருங்க. இந்த சேனக்கிழங்கு ரெடி ஆகிவிட்டது. நல்லா சூப்பராக ஸ்மெல் நல்லா வருது. நீங்கள் உறவுகள் எல்லோரும் பார்க்க மட்டும் தான் முடியும், ஆனால் ஸ்மெல் செமையாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது பூட்டி வச்சுட்டு மூடி வச்சாச்சு. இப்போ காவியா வந்தோடனே நம்ம ஏமாற்ற போகிறோம். ரைட்டா? இன்னும் வேறு வேலையெல்லாம் இன்னும் இருக்குது. வெளியில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அந்த வேலையும் சின்ன வேலையை முடிச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது பார்ப்போம். போயிட்டு வந்தாச்சு. வரையிலே காய்கறி. அது என்னது காவியா? இந்த வெயில் மேல ரொம்ப அது என்னது கையில்? ஓ, தயிர் பாக்கெட்டு. இந்த வெயில் மேல நான் ரொம்ப கடுப்பு இருக்கேன். ஏன்? மழை அப்படிதான் சொல்றாங்க, நான் வரமாட்டேக்க. சரி, தயிர் இல்ல வெளியில அங்க வை. சரி, சாப்பாடு ரெடி, சாப்பிடுவோமா? என்னாச்சுங்க? அவளை மாட்டி கொடுக்கணும்னு போனீங்க. நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க, குட் கேர்ள் அப்படிட்டாங்க எல்லா டீச்சர்ஸ்மா. அடியா, நான் தான் சொன்னேன் இல்லை போயிலையே. சரி சரி, சாப்பிடுவோமா? பருப்பு குழம்பு, சிக்கன், பெப்பர் சிக்கன். ஆமா, அப்பா வாங்கிட்டு வந்துருச்சு காலையிலேயே. வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் இல்லையேம்மா, நம்ப முடியலையே. நீ சனிக்கிழமை சிக்கன் வைக்க மாட்டியே. விரதத்தை வந்து உடைச்சாச்சு. அது நீ அப்படி பண்ண மாட்டீங்களே, உங்களுக்கு ஒன்றை பத்தி தெரியாதா? இங்கே பாரு, சிக்கன் தானே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சேனக்கிழங்கு மீன் மேக்கர் போட்டு பெப்பர் சிக்கன். மீன் மேக்கரும் போட்டிருக்கியா? அப்படியே பெப்பர் சிக்கன் மாதிரி வச்சிருக்கேன். இருக்கா? நல்லா இருக்கா? அது எப்படி அம்மா சாப்பிடுவாடா சிக்கன் சனிக்கிழமை? எத்தனை வருஷம் ஆச்சு. அப்பா நீங்களும் சாப்பிடுங்க. நீங்களுமே ஆமா, சின்ன வயசுல இருந்து நாங்க சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டது கிடையாது. நல்லா இருக்கா? பெருமாள் விரதம். சரி, அடுத்து இது எடுங்க. அது பப்ஸ். அது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இப்போ சாப்பிடும்போது? காவியா வெளிய போனா ஏதாவது வாங்கி வரணும்னால அதுக்கு பப்ஸ் வேற வாங்கி கொடுத்தீங்க. அவ்வளவுதான். நீ பப்ஸ் மட்டும் கொஞ்சம் வேண்டாம்னு கேட்டேன். ஆனா வெறும் வயித்துல இருக்கா, வேண்டாம் அப்படின்னு வேத்து குடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிள் சாப்பாடு, சூடா சாதம், பருப்பு குழம்பு, மீன் மேக்கர், சேனக்கிழங்கு போட்ட
இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க போடுறோம். ஆமா இதோட ரெசிபி ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, டீடைலா வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சா நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க. சின்னவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட டேஸ்ட் பா சொல்லுங்க கவியா. சூப்பரா இருக்கு. ஆமா இருக்கு. சாப்பிட்டு பா சொல்லு கவியா எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த மாதிரி கிழங்கு மீன் மேக்கர்லாம் ஒதுக்குற பிள்ளைங்க நீங்க தான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ரைட்டு. சிக்கன் மாதிரி தான் இருக்கு. இதனுடைய ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா வீடியோ வரும். இதே மாதிரி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மெயினாக கிளிக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல நல்ல வீடியோல சந்திப்போம். ஆமா மேக்கப் வேணும், மேக்கப் ஒரே பேக்கேஜ், மேரேஜ் பேக்கேஜ், மெஹந்தில இருந்து டெய்லரிங்ல இருந்து ஆரி ஒர்க்கு, மேக்கப், ஃபேஷியல் எது வேணுமோ நீங்க வந்து இதுல கமெண்ட் பண்ணுங்க, நம்பர் கொடுங்க, நாங்க கான்டாக்ட் பண்றோம். ஆமா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, ஓகேவா? இன்ஸ்டால பண்ணுங்க, நாங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். என்ன வேணுமோ கேட்டு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நல்ல வீடியோல சந்திப்போம். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு என்னைக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு வேணும். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.